டிரெக்டர் செல்வராகவனுக்கும் அவங்க மனைவி கீதாஞ்சலிக்கும் டிவோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரெக்டர் செல்வராகவனோட ஒய்ஃப் கீதாஞ்சலிக்கு இதுக்கு முன்னாடியே டிபி இருந்திருக்குது. இப்போ அது அதிகமாகி மூளை காசு நோயாக ஆகிருக்குது. இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக் ஒரு இமேஜ் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பெயின் மோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்தே அவங்க இந்த நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. கொஞ்ச நாளாக குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என் குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு எல்லா கவலைகளுமே மறந்துடும். என்னுடைய குழந்தைங்க தான் என்னுடைய ரெஸ்பிரேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வராகவன் கூட இருந்த எல்லா இமேஜஸையும் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கீதாஞ்சலி செல்வராகவன் அப்படிங்கிற அவங்களுடைய நேமை மட்டும் இன்னும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. செல்வராகவன் சாரும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பாடிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை செல்வராகவன் சார் எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணியிருந்தார். இதில் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து தேவையில்லாமல் வந்துட்டுருக்கு. இது வந்து எந்த விதத்துலையும் எங்கள் லைஃப்பை பாதிக்காது. பிகாஸ் ஆல்வேஸ் நான் என் ஒய்ஃபுக்கு வந்து எந்த மாதிரி விஷயம் அவங்க செஞ்சாலும் நான் அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் என் ஒய்ஃபை நான் விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னாலேயே கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட யாராவது கல்யாணம் பண்ணிக்கும் போது தயவுசெய்து ப்ளீஸ் கல்யாணம் பண்ணாதன்னு யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா? ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னு வேறு யாரும் கிடையாது, தனுஷ் தான் சொல்லியிருக்கிறான். பிகாஸ் நான் கல்யாணம் பண்ணும்போது தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதுடா, கல்யாணத்தில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நீ இந்த தப்பை மறுபடியும் பண்ணாத, உனக்கு ஆண்டவன் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறான், தயவுசெய்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். பட் அது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதனால தான் நான் என் ஒய்ஃப் கீதாஞ்சலியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் பக்கம் நிற்கணும். எந்த மாதிரி நிலைமையிலே கூட ஒய்ஃபை நாம் விட்டுட்டு போகலாம். ஆனால் அவங்க கஷ்டப்படும் போது, ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்படும் போது அந்த விட்டுட்டு போகிற எண்ணம் துளி கூட வரக்கூடாது. நான் என் ஒய்ஃப் கூட எப்போவுமே இருப்பேன், எப்போவுமே இதுக்கு மேலேயும் நான் இருப்பேன், இருந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.